அறிவும் நன்மையும் ஆபத்தாகும் அடுத்தவர் வாயில் வரும் பொழுது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம சொன்னோம் அப்படின்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ அது சரியாக இருக்குமான்னு தெரியாது. மற்றவங்க சொல்கிறப்ப அது சரியாக இருக்கலாம், மேபி அது அவங்களுடைய வாயிலேருந்து வர்றப்போ மட்டும்தான் அது சரியாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை பேஸ் பண்ணி இன்றைக்கி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு சேல்ஸ் ஆர் பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து ஒரு கஸ்டமர் ஸ்டார்டிங்கில் இருந்து அப் டு த க்ளோசிங் ஒரு ப்ராடக்ட் ஆர் பிஸ்னஸை நீங்கள் வந்துட்டு கொடுக்குற வரைக்கும் கஸ்டமரே எல்லாத்துக்கும் ஓகே சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கலையை, அதாவது ஓகே சொல்ல வைக்கக்கூடிய ஓகே ஸோ நம்ம வந்துட்டு எந்த விஷயத்தையும் சொல்லாமல் அவங்களாவே எல்லாத்துக்கும் நம்ம சொல்கிற விஷயத்துக்கு ஓகே எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னிக்கை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு மிகப்பெரிய கலைன்னு சொல்லலாம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறதுனா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் நான் உங்களுக்கு சாம்பிளே இதில் பண்ணி காட்ட போகிறேன். எப்படி வந்துட்டு இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கணும் அப்படின்ற விஷயத்துக்கான ஒரு சிம்பிளான ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை காட்ட போகிறேன். ஸோ எனிவே வெல்கம் டு டிஎல் லீடர்ஸ் அகம் குளோபல் கேர் லீடர்ஸ் கம்யூனிட்டி. நம்ம கம்யூனிட்டி இஸ் காமன் ஃபார் ஆல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட்டு நம்ம நினைக்கிற விஷயத்தை கஸ்டமர் வாயால் பேசி எப்படி சொல்ல வைக்கிறது. அது எந்த இடத்துல இருந்தாலும் ஓகே, நீங்கள் இன்விடேஷனு அல்லது ப்ரெசன்டேஷன், அப்ஜெக்ஷன் அல்லது ஃபாலோ அப், சேல்ஸ் க்ளோசிங் எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம நினைக்கிற விஷயத்தை அவங்க வாயால் எப்படி சொல்ல வைக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய கலை அப்படின்னு சொல்லலாம். இந்த கலையை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓகே நிறைய இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இதற்கான பயிற்சிகள் இதுக்கான விஷயங்கள் எல்லாமே இருந்தாலும் கூட இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய கிளாரிட்டி கொடுக்கும். இதை நீங்கள் ரிப்பீட்டடாக ரொம்ப பொறுமையாக நீங்கள் கேட்டு நான் இதில் எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், இதை வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை அப்சர்வ் பண்ணி அனலைஸ் பண்ணி ஃபீல்டில் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100% வேறு லெவலில் இது ஒர்க் அவுட் ஆகும். இது நார்மலான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ எனிவே ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் டியர் லீடர். இதில் ரெண்டு விஷயம் நம்ம வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று கன்வின்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுங்க. பொதுவாக நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் அண்ட் சேல்ஸில் ஓகே கன்வின்ஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கணும். அப்ரோச்சிங் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மெயின் காரணமே எல்லா லீடர்ஸும் மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே கன்வின்ஸ் பண்ணி தான் ஐடியா எடுக்கிறாங்க. இதனால தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியை பார்த்தாலே மக்கள் வெறுத்து தெரிச்சு ஓடுறாங்க. ஓகே, கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ ஒன்று பேசி பணத்தை வாங்கி ஐடியா போடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மென்டாலிட்டி அண்ட் அந்த ஒரு கேரக்டர் அந்த ஒரு அப்ரோச்சிங்னால மிகப்பெரிய அளவில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி பாதிக்கப்படுது. ஸோ பெரிய அளவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தினால மற்றவங்களும் பாதிக்கப்படுறாங்க. புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க பாதிக்கப்படுறாங்க, நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இட் இஸ் அ வெரி உலகத்தில் தலை சிறந்த புனிதமான ஒரு இண்டஸ்ட்ரி ஓகே இந்த ஒரு விஷயத்தினால பாதிக்கப்படுது. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் மெயினாக இதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஓகே நீங்கள் வந்துட்டு யாரையும் கன்வின்ஸ் பண்ணாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சு ஓகே ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வாயிலேயே சொல்ல வைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நம்ம இதில் பார்க்க போகிறோம். பொதுவாக நான் ஒரு விஷயம் கேட்குறேன் டியர் லீடர்ஸ், உங்களுக்கு யாராச்சும் வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க அப்படின்னா பிடிக்குமா? ஓகே 100% வந்துட்டு யாருக்குமே பிடிக்காது. அப்போ ஓகே எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் நம்ம மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணுறோம், எப்பேற்பட்ட நல்ல விஷயமா இருந்தாலும் கன்வின்ஸ் பண்ணுறப்ப யாருக்கும் பிடிக்காது. ஓகே, அப்போ நம்ம பிஸ்னஸில் என்ன பண்ணுறோம், இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும், இந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கும், இது உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும், இது எல்லாமே அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்பீச்சு. ஓகே, இந்த வார்த்தைகள் அப்படின்றது அவங்கள நீங்கள் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்கு கொடுக்கும். ஜென்மத்துக்கும் நம்மக்கிட்ட பிஸ்னஸ்க்கு வரமாட்டாங்க. ஸோ எல்லா இடங்கள்லையுமே இது மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னா, ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க சொல்கிறத அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஆனால் யார் சொல்கிறத காது கொடுத்து கேட்பாங்க? ஓகே, அவங்க சொல்கிறத மட்டும்தான் அவங்க காது கொடுத்து கேட்பாங்க. பீப்புள் கன்வின்ஸ் தேயர் செல்ஃப் ஒன்லி. ஓகே, உங்களுடைய வார்த்தைகள் மதிக்கப்படுவது கிடையாது எந்த இடத்திலும், அவர்களுடைய வார்த்தைகள் மட்டும்தான் மதிக்கப்படும். அப்போ அவர்களுடைய வார்த்தைகளை நம்ம வந்துட்டு கேட்டோம் அப்படின்னா மட்டும்தான் ஓகே அவங்க நம்ம சொல்கிறத கேட்பாங்க. அப்போ நம்ம நினைக்கிற விஷயத்தை அவங்களுடைய வாயில் அவங்களுடைய வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுத்துவதற்கான ஒரு கலையை நாம் செய்தாலே 99% க்ளோசிங் அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு நம்ம பண்ணி முடிக்க முடியுன்றதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். கரெக்டுங்களா? புரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன். டியர் லீடர்ஸ், இதுக்கு ஒரு 3 ஸ்டெப்பை நம்ம இந்த வீடியோவில் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கண்டென்ட் எக்ஸாம்பிள், நான் என்ன விஷயத்தை நினைக்கிறேன் அப்படின்றத நம்ம ஜஸ்ட் மேலோட்டமாக ஒரு கண்டென்ட் இதில் பார்ப்போம், ஒரு சாம்பிள் பார்ப்போம். நான் என்ன நினைக்கிறேன், அவங்கள நான் என்ன சொல்ல வைக்க போகிறேன். ஓகே, எக்ஸாம்பிள். ஓகே, ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த விஷயத்தை புரிய வைக்க முயற்சி பண்ணுறது. மூணாவது ஸ்டெப்பு அக்செப்டன்ஸ். அவங்க வாயிலே எஸ் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஓகே, யாராக இருந்தாலும் அவங்கள சொல்ல வைக்க முடியும் இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி. இது நன்மைக்கு மட்டுமே உபயோகப்படுத்தணும். ஓகே, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தீமைக்கு உபயோகப்படுத்தினா விளைவு ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதனால் இந்த ஒரு கலைகளை நன்மைக்கு மட்டுமே
உபயோகப்படுத்துகின்ற ஒரு ப்ராமிஸை நீங்கள் எனக்கு பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ டியர் லீடர்ஸ், ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ. அண்ட் இதற்கு நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய ஓகே அந்த கண்டென்ட் என்னென்னா, பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஓகே சொல்ல வைக்கணும். எக்ஸாம்பிள், ஒரு கஸ்டமர் வந்துட்டு கஷ்டப்படுறாரு, நமக்கு தெரியுது பார்த்தா அவங்க ஃபினான்ஷியலாக டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா பொதுவாக வந்துட்டு எப்படி பேசுவோம், இதில் இதெல்லாம் எப்படிலாம் கன்வின்ஸ் பண்ணுவாங்க, அதை எப்படி மாற்றி கம்ஃபர்ட் ஃபீல் அவங்க வாயால் சொல்ல வைக்கணுன்ற விஷயத்தை நான் ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரித்து சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள். இது ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை கொடுக்கும் உங்களுக்குள்ள. இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய கிளாரிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும் டியர் லீடர்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த நம்ம வந்துட்டு அவங்கள இப்போ நான் வந்துட்டு ஒரு கஸ்டமர்கிட்ட பேசுகிறேன். என்னுடைய பர்பஸ் என்னென்னா, அவர் வாயால் ஓகே நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்ல வைக்கணும். இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, நம்ம எங்கேயுமே கம்பெனி நேமு, ப்ராடக்ட்டு, ஸோ பிளானு எதை பற்றியும் சொல்ல மாட்டோம். எவ்வளோ சம்பாதிக்க முடியும் எதை பற்றியுமே சொல்ல மாட்டோம். டெஸ்டிமோனி வகை வகையாக காட்டுவாங்க இல்லையா, நம்மளோட நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர்ஸு படம் போட்டு காட்டுவாங்க. ஓகே, நான் அவ்வளோ சம்பாரிச்சிட்டேன், BMW கார் வெளியே நிற்கிது, சதுரங்க வேட்டை படத்தை வந்துட்டு வச்சு செஞ்சுட்ருக்காங்க இன்னுமே. ஓகே, இதெல்லாம் உடச்சி உண்மையிலுமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய அப்ரோச்சிங் ப்ரொஃபஷனல் லீடராக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு கண்டென்ட் உங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும். நான் இந்த ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இதற்கு நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய டெக்னிக் டியர் லீடர். ஓகே, ஸோ வெரி வெரி பவர்ஃபுல் டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். இந்த டெக்னிக் வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஒன்று டேட்டா, இன்னொன்று கொஸ்டின். இதில் ரெண்டில் நம்ம தேவைப்படுற இடங்களில் எது வேணால் தேவைப்படுற நேரத்தில் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ டேட்டா அப்படின்னா பொதுவாக வந்துட்டு தகவல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் அப்படின்றது ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக். இதில் நிறைய டைப் இருக்குது கொஸ்டின்ஸில். ஸோ இதில் நான் வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு லிசனிங் கொஸ்டின், அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். அவங்கள யோசிக்க வைக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறது. ஓகே, அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எனிவே, இந்த விஷயத்தை எப்படி ப்ராப்பராக பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் ஒரு கஸ்டமர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்கேன். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள் நான் பேசிகிட்டு இருக்கேன். பேசிவிட்டு இப்போ நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இவருக்கு நான் பிஸ்னஸ் கண்டிப்பாக கொடுத்தாகணும் அடுத்த 5-10 நிமிஷத்தில். ஓகே, அல்லது 5-10 ஒரு 10-15 நிமிஷத்தில் மேக்ஸிமம் இவருடைய வாயிலிருந்து நான் கொடுக்க போகிற அந்த பிஸ்னஸை ஓகே சொல்கிறதுக்கான விஷயத்தை நான் இப்போ வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கான கண்டென்ட் எடுத்துட்டேன், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வைக்கிறது. ரெண்டாவது, அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்த டெக்னிக் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, டேட்டா அண்ட் கொஸ்டின். மூணாவது, அவர் வாயிலேருந்து எஸ் சொல்ல வைக்கணும். இது 5-15 நிமிஷத்துக்குள்ளே அதிகபட்சம் நான் சொல்கிறது நடக்கணும், நடத்தணும் அப்படின்ற ஒரு கோலை எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு, சார் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, ஹாய், நல்லா இருக்கீங்களா, சூப்பராக இருக்கீங்க. ஓகே, ஸோ ஜென்ரலாக ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பேசிட்டீங்க, 2 to 3 minutes எல்லாம் பேசி முடிச்சிட்டிங்க. ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி எப்படி சார் போய்கிட்டு இருக்கு லைஃப்பில், ஃபினான்ஷியலாம் கரெக்டாக இருக்கா, எப்படி போய்கிட்டு இருக்கு, நல்லா இருக்குது சார், ஓகே அப்படியே போய்கிட்டு இருக்கு, பரவாயில்ல அப்படியே போய்கிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் சரி சார், ஓகே, நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் அதை பற்றி பேசலாமா ஒரு 2 நிமிஷம்? ஓகே, பேசுகிறப்பவே நீங்கள் அந்த நார்மல் இன்ட்ராக்ஷன்லாம் முடிச்சுட்டு இந்த இதுக்குள்ளே வந்துடும் டேரெக்டாக. இது ரொம்ப டீப்பாக போனால் லேட் ஆகுன்றதுனால நான் டேரெக்டாக இதுக்குள்ளே வந்துடுறேன். ஓகே சார், இப்போ நான் ஒரு விஷயம் கேட்குறேன், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட. அதை பற்றி ஒரு ஃபினான்ஷியலாக, இந்த பொருளாதார ரீதியாக வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதை பற்றி ஒரு 2 minutes பேசலாமா சார், கொஞ்சம் சீரியஸாக? ஓகே, ஸோ அப்படின்றத நீங்கள் அவருக்கு மைண்ட் செட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே. ஃபஸ்ட்டு சார், பொருளாதார ரீதியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது என்ன நான் கேட்க வரேன்னா, மாதம் எவ்வளோ பணம் இருந்தால் நீங்கள் சூப்பரான ஒரு லைஃப்பை வாழ முடியும் சார்? ஓகே, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இது அவரை பேச வைக்கிறதுக்கான ஒரு கொஸ்டின். சார், கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு 30,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு மாதம் 1 லட்ச ரூபா இருந்தால் உண்மையிலேயுமே நல்ல ஒரு லைஃப்பை வாழ முடியும் சார். கண்டிப்பாக 1 லட்ச ரூபா வந்து 2 லட்சம், எவ்வளோ பணம் இருந்தாலும் பத்தாது. 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா இருந்தால் நல்லா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாழ முடியும். இந்த இடத்துல நம்ம நார்மலாக கன்வின்ஸ் எப்படி லீடர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பொதுவாக இந்த தொழில் மூலமாக மாதம் 1 லட்சம் 2 லட்சம் நீங்கள் சம்பாதிக்க முடியும் சார், அதை பண்ண முடியும் சார், இதை பண்ண முடியும் சார், இது கன்வின்ஸு. ஓகே, இப்போ இதே விஷயத்தை நான் வந்துட்டு எப்படி கஸ்டமர் வாயிலேருந்து கேட்குறேன் அப்படின்னா, பொருளாதார ரீதியாக நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? மாதம் எவ்வளோ பணம் இருந்தால் அவர் வாயில் சொல்ல வைக்கணும் எவ்வளோ வேணுன்றது, நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. த வெரி பிக்கஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் அண்ட் தட். ஓகே, நான் அவர் சொன்ன மாதிரி ஒரு 1 லட்ச ரூபா, எனக்கு மட்டும் ஒரு 1 லட்ச ரூபா வந்து ரொம்ப சூப்பரான லைஃப்பை வாழ முடியும் சார். ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயுமே 1 lakh அப்படின்றது ரியலி ஒரு நார்மலாக எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். இது டேட்டா நான் இப்போ கொடுக்குறது. ஸோ ரியலி குட். இன்னொரு விஷயம் சார், இந்த பணத்தை அடையிறதுக்கு எது சார் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? வேலைக்கு போகிறதா இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதா? ஓகே, இது கம்ஃபர்டபுள் டாக் அவர் வாயில நம்ம கேட்குறோம். சார், வேலைக்கு போனோம் அப்படின்னா மாதம் 30,000 நான் சம்பாதிச்சிட்டு இருக்கேன், மிஞ்சி போனால் ஒரு அடிஷனலாக ஒரு பார்ட் டைம் ஒர்க் போனால் ஒரு 5,000 10,000 கிடைக்கும். 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுறது தான் சார் பெஸ்ட்டு. இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போகிறது கொலக்குத்தம், பிஸ்னஸ் பண்ணுறது, அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் வந்துட்டு உலகத்திலேயே நம்பர் 1 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை நீங்கள் சொன்னீங்கன்னா
ஓகே, நமக்கே டிஃப்ரென்ஸ் தெரியுதா இல்லையா இந்த ரெண்டுக்குமே? ஓகே, அவங்கக்கிட்ட வந்து யாராச்சும் இந்த மாதிரி நீ இதை பண்ணாத இதை பண்ணு அப்படின்னு சொன்னால் கடுப்பாகமாகாதா? ஸோ டியர் லீடர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே. ஸோ அப்போ இந்த பணத்தை அடைகிறதுக்கு எது சார் பெஸ்ட்டாக இருக்கும்? இந்த டெக்னிக் பாருங்கள், அந்த டேட்டா அண்ட் கொஸ்டின் நம்ம கரெக்டாக ப்ராப்பராக கேட்கணும். இது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். இருந்தாலும் இது என்ன இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நான் தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு அந்த கிளாரிட்டி இன்னுமே இல்லை. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியம். உங்கள் லீடர்ஸ் எப்படி பேசுகிறாங்கன்றத நல்லா கவனிங்க. ஓகே, ஏன் கஸ்டமர் வேணான்னு சொன்னாங்க, என்ன காரணம்? கண்டிப்பாக அவங்க கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால் வேணான்னு சொல்லியிருப்பாங்க. 100% வேறு ஆப்ஷன் வேறு விஷயம் எதுவுமே இருக்காது. ஸோ அவங்க கம்ஃபர்ட் ஃபீலில் கஸ்டமர் வச்சிருக்காமல் இருக்கிறது மெயின் காரணமாக இருக்கும். இது எல்லாத்தையுமே கவனிக்கணும். ஸோ ஃபைன் சார், இந்த பணத்தை அடைகிறதுக்கு எது சார் பெஸ்ட்டு? வேலைக்கு போகிறதா பிஸ்னஸ் பண்ணுறதா? 100% பிஸ்னஸ் பண்ணுறது தான் சார். இதில் என்ன சார் டவுட்டு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி முடிச்சிட்டாரு. ஃபைன் சார், ரியலி குட். ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அப்சர்வேஷன் உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். உண்மையிலுமே வந்துட்டு வேலைக்கு போனோம் அப்படின்னா அந்தளவுக்கு பெருசாக இருக்குமான்றது ஒரு கேள்வியாக தான் இருக்குது. ஆனால் பிஸ்னஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஓகே சார், இப்போ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் நினைக்கிறீங்க? நீங்கள் வந்துட்டு கரெக்டாக சொல்லிட்டீங்க பிஸ்னஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஓகே, ஸோ டியர் லீடர்ஸ், இப்போ அவர் வந்துட்டு சொல்கிறாரு, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்ன சார் முதலீடு தேவைப்படும்? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு ஆள் பலம் வேணும், கஸ்டமர்ஸ் அந்த நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் எல்லாமே அவர் சொல்கிறார் ஒவ்வொன்றா. அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கணும். இப்போ நம்ம லீடர்ஸ் எப்படி இந்த இடத்துல பேசுகிறாங்கன்னா கன்வின்ஸ் பண்ணுறது. ஓகே சார், எந்த ஒரு முதலீடும் இல்லாமல், ஓகே நல்லா கவனிங்க, எந்த ஒரு முதலீடு இல்லாமல் பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு, ஓகே மிகப்பெரிய லெவலில் பேக்ரவுண்ட் இல்லைனா கூட நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தொழிலில் கிடைக்கும் சார், இதனால் நீங்கள் டெவலப் ஆகலாம் சார், நீங்கள் வந்துட்டு இதை பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி இது ஒரு கன்வின்ஸ் அப்ரோச். ஓகே, அப்போ அந்த இடத்துல அவர் வாயில நம்ம கேட்கணும், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை நினைக்கிறீங்க? அவர் எல்லாமே சொல்லிட்டாரு. ஓகே, ஸோ இந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தேவை சார். ஃபைன், ஓகே சார், உண்மையிலுமே இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி முதலீடு, அதுக்கப்புறம் பேக்ரவுண்டு, ப்ராடக்ட், சூப்பர் ப்ராடக்ட், நல்ல கடை, நிறைய எம்ப்ளாயீஸ் எல்லாத்தையுமே போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா உடனே ஜெயிச்சிடலாமா சார்? இல்லை ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்க? நல்லா கவனிங்க. ஒரு பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் எல்லாத்தையுமே அவருக்கு புரிய வைக்க நம்ம ட்ரை பண்ணுறோம் இந்த இடத்துல. ஓகே, புரிய வைக்க ட்ரை பண்ணால் கன்வின்ஸ் பண்ணுற ஃபீல் யாருக்குமே வராது. ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல கன்வின்ஸ் எப்படி கஷ்டம் லீடர்ஸ் பண்ணுறாங்கன்னா, ஓகே சார், இந்த இடத்துல நீங்கள் முதலீடு போட வேண்டியதில்லை, அது பண்ண வேண்டியதில்லை, இது பண்ண வேண்டியதில்லை, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வைக்கிறேன் சார். ஓகே, ஜெயிக்கிறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் நான் பண்ணுறேன், இந்த கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டு ஐடியா போட்டு 6 மாதம் காணாமல் போயிடுவாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. டியர் லீடர்ஸ், இதை நான் குறையாக சொல்லலை, ஒவ்வொரு இடங்களும் என்ன தப்பு நடக்குதுன்றதை புரிய வைக்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம கம்ஃபர்ட் ஃபீலில் அவர் வாயில் சொல்ல வைக்கிறதுக்கு எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். உடனே ஜெயிக்க முடியுமா சார்? அல்லது ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எவ்வளோ ஷார்ப்பான கொஸ்டின் பாருங்கள் இந்த கொஸ்டின். ஓகே சார், கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வந்துட்டு உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கணும், அப்புறம் நமக்கு வந்துட்டு எந்த துரோகமும் நடக்காமல் இருக்கணும், அப்படியே நடந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, நிறைய கற்றுக்கிற மாதிரி இருக்கும், அதையும் நம்ம பண்ணணும். ஓகே, மறுபடியும் வந்துட்டு அந்த பேக்ரவுண்டில் அந்த வந்துட்டு ரன்னிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தொழிலை வந்துட்டு ரன் பண்ணுறதுக்கு இது எல்லாமே தேவைப்படும் சார். ஓகே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அவருடைய பாயிண்ட்ஸு. அடுத்த கொஸ்டின், ஒரு வேளை தப்பாக எடுத்துக்காதீங்க இதை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி நம்ம நெகட்டிவாக கேட்குறப்ப எப்பவுமே நம்ம ஒரு பர்மிஷன் கேட்டணும், அல்லது அவங்களுக்கு சொல்லிடணும் முதல்ல. ஓகே சார், கோச்சிக்காதீங்க சார் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு நெகட்டிவாக சொல்கிறேன்னு. என்ன அப்படின்னா, ஒருவேளை இவ்வளோ விஷயத்தையும் போட்டு நீங்கள் பண்ணுறீங்க, ஒருவேளை தோத்துட்டோம் அப்படின்னா என்னென்ன மாதிரி சவால்கள் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் சார்? கண்டிப்பாக சார், பெரிய அளவில் வந்துட்டு பாதிப்பு வரும், மனதளவில், உடலளவில், வீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய சண்டை வரும், பிரச்சனை வரும், நிம்மதின்றதே போயிடும் சார். அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் இருக்குது தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுல. அதனால தான் வந்துட்டு நான் ரிஸ்க் எடுக்காமல் வேலைக்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்றதையும் அவர் சொல்கிறாரு. ஓகே, இது எல்லாமே நம்ம லீடர்ஸ் வந்துட்டு அவங்களாவே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சார், நம்ம வந்துட்டு தனியாக தொழில் பண்ணோம்னா பெரிய லெவலில் கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், எல்லாத்தையும் நம்மளே ஃபேஸ் பண்ணணும், இங்கே லீடர் சப்போர்ட் கிடைக்கும், டீம் சப்போர்ட் கிடைக்கும். ஹலோ, நீங்கள் எவ்வளோ பெரிய நன்மையை சொன்னாலும் ஓகே, அதை நீங்கள் சொன்னதுனால அந்த கஸ்டமர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து மனிதனோட இயல்பான ஒரு பிறந்து இருக்கக்கூடிய அந்த ஈகோ அப்படின்ற ஒரு கேரக்டர் எல்லாத்துக்குள்ளே இருக்கும், எப்பேற்பட்ட நல்ல கேரக்டர் இருந்தாலும். அப்போ அந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடாது, அவங்கள சொல்ல வைக்க முயற்சி பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இந்த ஒரு வேளை தோத்துட்டோன்னா என்னென்ன சவால்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க தெரிஞ்சுக்கலாமா சார்? வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு, ஓகே, அவர் எல்லாமே ஷேர் பண்ணிட்டார், இந்த மாதிரிலாம் இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி. ஓகே சார், இப்போ நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் நினச்ச பணத்தை, ரொம்ப முக்கியமான இதுதான் க்ளோசிங் கொஸ்டின் சொல்லலாம். ஓகே, அவரை எஸ் சொல்ல வைக்கிறதுக்கான ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம் கிட்டத்தட்ட. இப்போ இது வரைக்கும் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டேஜில் இருந்தோம், நல்லா கவனிங்க. 3rd ஸ்டெப்புக்கு வந்து இப்போ நம்ம வந்துட்டோம். நீங்கள் நினச்ச பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணி அதில் இருக்க நல்ல கெட்ட விஷயங்களை கற்றுக்கிட்டு பெரிய அளவில் நீங்கள் ஜெயிச்சா எப்படி சார் இருக்கும்?
சார் கண்டிப்பாக யார் தான் சார் வேணான்னு சொல்லுவாங்க, கரெக்டாக இல்லையா? கஸ்டமருடைய வாயிலேருந்து இதுதான் கண்டிப்பாக வரும். ஏன்னா இது பயங்கரமான ஒரு பாசிட்டிவான க்ளோசிங் கொஸ்டின். ஸோ டெஃபினெட்லி யார் தான் சார் வேணான்னு சொல்லுவாங்க? அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இருக்கா சார்? ஆக்சுவலி அது வந்துட்டு எந்தளவுக்கு சாத்தியப்படுத்த முடியும்னு தெரியல, அதனால தான் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தா நீங்கள் அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி. ஓகே, ஸோ ஒரு வேளை ஜெயிச்சா எப்படி சார் இருக்கும்? வேறு லெவலில் இருக்கும், சூப்பரான லைஃபாக இருக்கும், ஃபேமிலி நல்லா பார்த்துக்கலாம், என்னென்னலாம் கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற கேள்வி கேட்கணும். ஓகே, ஃபேமிலி நல்லா பார்த்துக்கலாம், நிறைய பணம் வரும், ஜாலியாக இருக்கும். ஸோ உலகம் ஃபுல்லாக சுற்றலாம், ஊர் ஃபுல்லாக சுற்றலாம், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம நெட்வொர்க் லீடர்ஸ் இந்த இடத்துல எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாங்கன்னா, சார் நீங்கள் ஊர் ஃபுல்லாக போகலாம், ட்ரீம் அந்த ஃபண்டு வருது, இந்த ஃபண்டு வருது, அது பண்ணலாம், இது பண்ணலாம், நீங்கள் என்ன நன்மை சொன்னாலும் அது தீமை தான் அவங்களுக்கு, அதை அவங்க சொல்லணும், அவங்கள சொல்ல வைக்கணும். ஓகே, ஃபைனல் கொஸ்டின், 6வது கொஸ்டின். ரியலாக இப்போ அவங்கள எஸ் சொல்ல வைக்கிறதுக்கான ஒரு கொஸ்டின், நல்லா கவனிக்கணும். இது வந்துட்டு ஒரு ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் எல்லாமே. அந்த மாதிரி ஒரு தொழில் உங்களுக்கு கிடச்சி மிகப்பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி, ஓகே, அந்த தொழிலில் ஏற்கனவே ஜெயித்தவங்க உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக் கொடுத்து, ஓகே, உங்களுடைய வெற்றிக்கு உதவி செஞ்சால் நீங்கள் அதை சீரியஸாக கற்றுக்கிட்டு பண்ணுவீங்களா சார்? ஓகே, இதுக்கு அவர் என்ன ஆன்சர் பண்ணுவார் நீங்கள் நினைக்கிறீங்க டியர் லீடர்ஸ்? நீங்களே மனசாட்சி கேளுங்க. 100% எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் வரும். இல்லை அப்படின்னா ஆச்சரியம் வரும். அந்த மாதிரிலாம் இருக்கா சார்? ஓகே, ஒரு வேளை கிடைச்சா நீங்கள் அதை சீரியஸாக பண்ணுவீங்களா? 100% பண்ணுவேன் சார், யாரும் தான் வேணான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். கஸ்டமர் அக்செப்ட் பண்ணிட்டார். நம்ம என்ன இதில் கம்பெனி பேர் இருந்துச்சா, ப்ராடக்ட் இருந்துச்சா, டெஸ்டிமோனி இருந்துச்சா? ஓகே, நல்லா கவனிங்க, வெரி இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே. ஸோ எதுவுமே கிடையாது, ஆனால் கஸ்டமர் அக்செப்ட் த பாயிண்ட், கரெக்டாக இல்லையா? ஓகே, அவரே எல்லாத்தையும் சொல்ல வச்சு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி. சரி சார், அப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸை நான் உங்களுக்கு காமிச்சேன் அப்படின்னா சீரியஸாக நீங்கள் பண்ண ரெடியா? 100% பண்ண ரெடி சார். திஸ் இஸ் த வெரி பிக்கஸ்ட் ஸ்கில், ஓகே, ஃபார் எவ்ரி நீட், ஃபார் எவ்ரி டைரக்ட் செல்லிங் லீடர்ஸ். ஓகே, இந்த விஷயத்தை நம்ம ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்றத மக்கள் கையெழுத்து கும்பிடுவாங்க. எந்த சூழ்நிலையிலையும் நம்ம கன்வின்ஸ் பண்ணக்கூடாது. கஸ்டமருக்கு கம்ஃபர்ட் ஃபீலை கொடுத்து அவங்கள யோசிக்க வச்சு அவங்க வாயால் எஸ் சொல்ல வைக்கணும். நம் வாயால் சொன்னோம் அப்படின்னா அது விஷம், அவங்க வாயால் விஷத்தையே சொன்னாலும் அது அமிர்தம். திஸ் இஸ் த வெரி பிக்கஸ்ட் ரூல். ஸோ ஆல்வேஸ் நீங்கள் பேசுகிறப்ப இந்த விஷயத்தை ரொம்ப கான்சியஸாக நீங்கள் பேசணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு நான் எல்லாமே கைட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஒரு டைம் பார்த்தா புரியாது, இது மிகப்பெரிய அளவில் ஓகே நிறைய பயிற்சிகள் மூலமாக, முயற்சியின் மூலமாக, நிறைய கஸ்டமர்ஸை பார்த்து அனுபவத்தின் மூலமாக வரக்கூடிய விஷயங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பெரிய கிளாரிட்டி கிடச்சிருக்கும். நம்ம ரிப்பீட்டடாக பார்க்க தான் புரியும். உங்கள் டீமில் இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம். நிறைய பேர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் கன்வின்ஸ் பண்ணி அவங்களும் கஷ்டப்பட்டு மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. இதை உடைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப டீப்பான ஒரு வேல்யூபிளான ஒரு வீடியோவாக இருக்கும். ஏன்னா இது ட்ரைனிங்கில் கிட்டத்தட்ட நிறைய பேர் பேமெண்ட் பண்ணி படிக்கிற இடங்களில் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிக்காக வந்துட்டு இந்த விஷயத்தை நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரி அப்படின்றது நல்லா இருக்கணும். கன்வின்ஸ் பண்ணி யாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி பற்றி குறை சொல்லக்கூடாது. இவ்வளோ சூப்பரான ஒரு இண்டஸ்ட்ரி, இவங்களா சார், இவங்க இப்படி நல்லவங்க சார், இவங்களா உள்ள பிடிக்கிறவங்க சார், வந்து உயிரை வாங்குவாங்க, அதை உடைக்கணும். இவங்களா சார், இவங்க வேறு லெவல் சார், ஸோ அவங்க கையெழுத்து கும்பலாம், அந்தளவுக்கு நல்லவங்க, இந்த வார்த்தை வரணும். ஸோ அதற்காக தான் லீடர்ஸ் கம்யூனிட்டியில் நிறைய முயற்சிகள் பண்ணுறோம். லீடர்ஸ் இதற்காக நம்ம கிட்டத்தட்ட லெவல் 1 லெவல் 6 வரைக்கும் பல விதமான ட்ரைனிங் கொடுக்குறோம். இது எல்லாமே நாலேஜாக உங்களுக்கு இருக்கும். இதை பயிற்சியின் மூலமாக நீங்கள் எந்த இடத்துல எங்கே வீக்காக இருக்கீங்கிறத கண்டுபிடிச்சி மாற்றினா மட்டும்தான் உங்களை நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான். நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். இப்போ நம்ம பார்த்தது ஒரே ஒரு விஷயம் தான், இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் டீப்பாக கற்றுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு நம்பருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இந்த வீடியோவோட எண்டில் அப்கமிங் ட்ரைனிங்கான அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ விருப்பப்படுறவங்க, தேவைப்படுறவங்க டெஃபினெட்லி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இன்னும் டீப் லெவலில் நீங்கள் வளரணும் அப்படின்னா. தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. இந்த ஒரு வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணி நிறைய எழுதி வச்சு கஸ்டமர்கிட்ட அப்ளை பண்ணுங்கள். 100% ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும்ன்றதை நான் நம்புகிறேன். ஸோ உங்களுடைய திறமையிலையும் உழைப்புலையும் எல்லா விஷயங்களும் அடங்கியிருக்கு. காட் பிளஸ் யூ டியர் லீடர்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. பாய் அண்ட் டேக் கேர். ஹாய் டியர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர்ஸ், உங்களோட நெட்வொர்க் ஜேர்னியில் உங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, என்ன விஷயத்துக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, ரியலாகவே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதற்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 10 ஸ்கில்லு கண்டிப்பாக தேவை. யாராக இருந்தாலும் கான்டாக்ட் லிஸ்ட் அண்ட் இன்விடேஷன், ப்ரெசன்டேஷன், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், ஃபாலோ அப், சேல்ஸ் க்ளோசிங், டீம் டூப்ளிகேஷன், டீம் ஹேண்ட்லிங், டீம் ரிட்டர்னிங் அண்ட் லீடர்ஷிப்னு சொல்லக்கூடிய இந்த எல்லா ஸ்கில்லையும் ஒரு 1 வீக்கில் கற்றுக்கிட்டு உங்கள் லைஃப்பை ஒட்டுமொத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ இதற்காக தான் அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டி சார்பாக 1
1 வீக் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா 23/9/2024 to 29/9/2024. ஸோ மண்டே டு சண்டே மார்னிங் 5 to 7 AM. இதற்கான தியரி ப்ளஸ் ஆன்லைன் கிளாஸோட சேர்த்து ப்ராக்டிக்கலோட சேர்த்து 35 மணி நேரம் கிட்டத்தட்ட. இதற்கான காஸ்ட் 2,999. ஸோ லைஃப்பில் உண்மையிலுமே சக்ஸஸ் பண்ணுன்ற ஒரு ஆர்வமும் வெறியும் இருந்தது அப்படின்னா இந்த ட்ரைனிங் நீங்கள் என்ரோல் பண்ணலாம். தேங்க்யூ டியர் லீடர்ஸ்.